வணக்கம். டேன் தமிழொலியின் பிரதான செய்திகளுடன் இணைந்திருக்கிறோம். ஜனாதிபதி சுற்றடல் விருது வழங்கல் விழா நேற்று இடம்பெற்றது. இலங்கையில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட 2025 ஜனாதிபதி சுற்றடல் விருது வழங்கல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் விருதுகள் வழங்கப்பட்டன. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு சிறந்த பங்களிப்பு வழங்கிய கைத்தொழில்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், ஊடக நிறுவனங்கள், சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக அர்ப்பணிப்புடன் செயற்படும் பாடசாலைகள், சமூக பங்களிப்பை வரவேற்கும் வகையில் நாட்டின் சுற்றுச்சூழலுக்கு உகந்த கைத்தொழில்கள், வர்த்தகங்கள் மற்றும் சேவை கலாச்சாரத்தை கட்டியெழுப்புதல், சுற்றுச்சூழலுக்கு உகந்த முறையில் செயற்படுவதற்காக சமூகத்தை ஊக்குவித்தல், நிலைபேறான அபிவிருத்திக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பை மேம்படுத்தல் ஆகிய நோக்கத்தில் மத்திய சுற்றடல் அதிகார சபையினால் ஜனாதிபதி சுற்றடல் விருது வழங்கல் நிகழ்வு வருடந்தோறும் நடாத்தப்பட்டு வருகின்றது. இந்த ஆண்டு ஜனாதிபதி சுற்றடல் விருது வழங்கல் நிகழ்வு அழகான நாடு புன்னகைக்கும் மக்கள் என்ற நோக்குடன் செயற்படுத்தப்படும் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்ததாக ஏற்பாடு செய்யப்பட்டது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த கைத்தொழில் பிரிவு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த அரசு நிறுவன பிரிவு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த தனியார் துறை பிரிவு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த பாடசாலைகள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி திட்ட பிரிவு, சுற்றுச்சூழலுக்கு உகந்த புத்தாக்க பிரிவு, சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்காக செயற்படும் அரசு சார்பற்ற நிறுவன பிரிவு, ஊடக பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவு ஆகிய 9 பிரிவுகளின் கீழ் 132 விருதுகள் வழங்கப்பட்டன. இதன்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தங்க விருதுகளை வழங்கி வைத்தார். மத்திய சுற்றடல் அதிகார சபையின் தலைவர் திலக் கேவாவசம் மற்றும் பணிப்பாளர் நாயகம் கபில மகேஷ் ராஜபக்ஷ ஆகியோர் சுற்றுச்சூழல் நட்பு நினைவு பரிசொன்றை ஜனாதிபதிக்கு வழங்கினர். இந்த விழாவில் உரையாற்றிய சுற்றடல் அமைச்சர் தம்மிக்க படபேந்தி, கைத்தொழில்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து அரசாங்கம் ஒரு பொதுவான குறிக்கோளுக்காக பாடுபடும் பட்சத்தில் வெற்றி கொள்ள முடியாத எதுவும் கிடையாது என தெரிவித்தார். இந்த நிகழ்வில் சுற்றடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்கொடி மற்றும் சுற்றடல் அமைச்சு மற்றும் மத்திய சுற்றடல் அதிகார சபை என்பவற்றின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்றனர். இதேவேளை 2025 ஆண்டுக்கான ஜனாதிபதி சுற்றுச்சூழல் விருதுக்கான வெண்கலப் பதக்கம் கிளிநொச்சி அம்பாள்குளம் விவேகானந்தா வித்தியாலயத்துக்கு கிடைத்துள்ளது. கடந்த காலங்களில் இதே துறையில் இப்பாடசாலை மெரிட் சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட நிலையில் இந்த ஆண்டு விருது கிடைத்துள்ளது. (2026) முதல் புதிய கல்வி சீர்திருத்தம் அறிமுகமாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள தரம் 1 மற்றும் தரம் 6 பாடத்திட்ட சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டல் தொகுப்பு கல்வி அமைச்சால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான சுற்றறிக்கைகள் மற்றும் வழிகாட்டல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்பட உள்ளன. 2026 ஆண்டு முதல் புதிய கல்வி சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்த அரசாங்கம் தற்போது தேவையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி அடுத்த ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள தரம் 1 மற்றும் தரம் 6 பாடத்திட்ட சீர்திருத்தங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான வழிகாட்டல் தொகுப்பை கல்வி அமைச்சு நேற்று வெளியிட்டது. புதிய சீர்திருத்தங்களின் கீழ் ஆரம்ப கல்வி 3 கட்டங்களாக நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதாவது தரம் 1-2 முதலாம் பிரதான கட்டம், தரம் 3-4 இரண்டாம் பிரதான கட்டம் மற்றும் தரம் 5 மூன்றாம் பிரதான கட்டம் என பிரிக்கப்பட்டுள்ளது. தரம் 1 முதல் 5 வரையான பாடத்திட்டம் தாய்மொழி, ஆங்கில மொழி, இரண்டாம் தேசிய மொழி, கணிதம், சமயமும் விழுமிய கல்வியும், ஆரம்ப விஞ்ஞானம் மற்றும் சூழல் சார்ந்த நடவடிக்கைகள், ஒருங்கிணைந்த அழகிய கல்வி, சுகாதாரமும் உடற்கல்வியும் மற்றும் பாட இணை செயற்பாடுகள் ஆகிய 9 பொதுக்கற்றல் துறைகளின் கீழ் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆரம்ப பிரிவில் தரம் 1, 2, 3 மற்றும் 4க்கான பாடசாலை நேரங்களில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தரம் 5ற்கான பாடசாலை நேரம் முற்பகல் 7:30 முதல் பிற்பகல் 2 மணி வரை இருக்கும். தரம் 1 மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்களுக்கு பதிலாக புதிய பாடத்திட்டத்துக்கு அமைவாக தேசிய கல்வி நிறுவனத்தால் துவக்கப்பட்ட செயற்பாட்டு புத்தகங்கள் வழங்கப்பட திட்டமிடப்பட்டுள்ளது. இளையோர் இடைநிலை கல்வி தரம் 6 முதல் 9 வரை நடைமுறைப்படுத்தப்படுவதுடன் அடுத்த ஆண்டு முதல் தரம் 6க்காக புதிய பாடத்திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வழிகாட்டல் தொகுப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்தரங்களில் உள்ள அனைத்து மாணவர்களும் 14 கட்டாய பாடங்களை கற்க வேண்டும். அத்துடன் விளையாட்டுகள் மற்றும் சங்கங்களில் பங்கேற்கவும் ஒவ்வொரு குழந்தைக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. 14 கட்டாய பாடங்களும் மட்டுக்கள் மூலம் கற்பிக்கப்பட எதிர்பார்க்கப்படுகின்றது.
பாடங்களுக்கு ஏற்ப ஒரு தவணையில் கற்க வேண்டிய மட்டுக்களின் எண்ணிக்கை தீர்மானிக்கப்படும். தரம் 6 முதல் தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்பம், வாழ்க்கைக்கான தொழில்நுட்பம் மற்றும் தொழில் முனைவு மற்றும் நிதிசார் கல்வியறிவு ஆகிய 3 புதிய பாடங்கள் அறிமுகப்படுத்தப்பட உள்ளன. இளையோர் இடைநிலை பிரிவில் பாடசாலை நேரம் முற்பகல் 7:30 முதல் பிற்பகல் 2 மணி வரை இருக்கும். அத்துடன் 50 நிமிடங்கள் கொண்ட 7 கால பகுதிகள் இங்கு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை 2027ஆம் ஆண்டு முதல் முன்பள்ளிகளுக்காக ஒரே பாடத்திட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதம கலாநிதி கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான பாராளுமன்ற உபகுழு நேற்று பாராளுமன்றத்தில் கூடிய போதே அவர் இந்த கருத்தை வெளியிட்டார். ஆரம்பகால குழந்தை பருவத்திற்கான பாடத்திட்ட கட்டமைப்பு தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதுடன் சுமார் 19,000 முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான பயிற்சியாளர்களின் பயிற்சி திட்டம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இதன்போது எந்தவொரு பாடசாலையும் மூடப்படாது என்றும் பாடசாலைகளை ஒன்றிணைத்து அபிவிருத்தி செய்வதே அரசாங்கத்தின் கொள்கை என்றும் பிரதமர் மேலும் தெரிவித்தார். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் இலங்கை வீரர் லஹிரு சாதனை படைத்துள்ளார். பஹ்ரைனில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று நடைபெற்ற பெண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப் போட்டியில் நெத்மி ஹிம்ஹானி வெண்கலப் பதக்கத்தை வென்றார். இப்போட்டி தொடரில் இலங்கை வென்ற முதல் பதக்கம் இதுவாகும். போட்டியை நிறைவு செய்ய அவர் 4 நிமிடங்கள் 52.32 வினாடிகளை எடுத்துக்கொண்டார். இதேவேளை ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளில் நேற்று நடைபெற்ற ஆண்களுக்கான 1500 மீட்டர் ஓட்டப் போட்டியில் லஹிரு அச்சிந்த தங்கப்பதக்கத்தை வென்றார். போட்டியை நிறைவு செய்ய அவர் 3 நிமிடங்கள் 57.42 வினாடிகளை எடுத்துக்கொண்டார். ஆசிய இளையோர் விளையாட்டுப் போட்டிகளின் வரலாற்றில் ஒரு இலங்கையர் வென்ற முதல் தங்கப்பதக்கமாக இது பதிவானது. இப்பதக்கத்துடன் இப்போட்டித் தொடரில் இலங்கை வென்ற பதக்கங்களின் எண்ணிக்கை 2ஆக உயர்ந்தது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் 10வது பிரதேச செயலாளர் மாநாடு நேற்று ஒட்டிசுட்டானில் இடம்பெற்றது. மாவட்ட மற்றும் பிரதேச நிர்வாகத்தின் மூலம் மக்களுக்கு வினைத்திறனுடைய சேவையை வழங்குவதை இலக்காக கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான 10வது பிரதேச செயலாளர் மாநாடு நேற்று ஒட்டிசுட்டான் பிரதேச செயலகத்தில் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் ஆனா உமாமகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் 6 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கியதாக மாவட்ட பிரதேச செயலாளர் மாநாடு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு சுற்றறிக்கையின் பிரகாரம் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பிரதேச செயலகத்தில் நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டது. இந்த ஆண்டுக்கான முதல் சுற்று மாநாடு மாவட்டத்தின் 6 பிரதேச செயலகங்களிலும் நடைபெற்று முடிந்துள்ளது. மீண்டும் இந்த ஆண்டுக்கான 2வது சுற்றின் 4வது பிரதேச செயலாளர் மாநாடு நேற்று ஒட்டிசுட்டான் பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. ஒட்டிசுட்டான் பிரதேச செயலகத்துக்கு சென்ற மாவட்ட அரசாங்க அதிபர் தலைமையிலான குழுவினர் பிரதேச செயலகத்தின் சுற்றுப்புற சூழல் மற்றும் அலுவலக முறைமை என்பவற்றை பார்வையிட்டனர். அதன் பின்னர் பிரதேச செயலாளர் மாநாட்டில் பங்கேற்றனர். இதன்போது கடந்த மாநாட்டில் கலந்துரையாடப்பட்ட பல்வேறு விடயங்களின் முன்னேற்றங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. அரசாங்கத்தினால் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கிராமிய வீதி அபிவிருத்தி வேலை திட்டம் உட்பட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாகவும் சமூக நல திட்டங்கள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டன. தொடர்ந்து பிரதேச செயலகங்களின் நிர்வாக நிதி திட்டமிடல் செயற்பாடுகள், முன்னேற்றங்கள், குறைபாடுகள், சமூக நல சேவை செயற்பாடுகள், அபிவிருத்தி திட்டங்கள், இந்த ஆண்டு செயற்படுத்த வேண்டிய திட்டங்கள், 2025 வரவு செலவு திட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்துக்கான நிதி ஒதுக்கீடுகள், ஒட்டிசுட்டான் பிரதேச செயலக பிரிவில் இனங்காணப்பட்டுள்ள அடிப்படை பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் உட்பட பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டன. முதலாவது சுற்று பிரதேச செயலாளர் மாநாட்டில் பிரதேச செயலகம் மற்றும் மாவட்ட செயலக உத்தியோகஸ்தர்கள் மட்டும் பங்கேற்றனர். இம்முறை ஒட்டிசுட்டான் பிரதேச சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றதுடன் அமைப்புகளின் தேவைகள், பிரச்சினைகள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. போதைப்பொருளினால் வடமாகாணம் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். மக்கள் மீது உண்மையான பெற்றுக்கொண்ட அரசாங்கம் ஒன்றினால் மாத்திரமே போதைப்பொருளை முற்றுமுழுதாக ஒழிக்க முடியும் என நாடாளுமன்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். வடமாகாணத்தில் போதைப் பொருளை பரப்புவதில் இராணுவத்தினருக்கு பெரும் பங்கு உள்ளது. யுத்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் கட்டுப்பாட்டு பகுதிகளில் போதைப் பொருள் பூஜ்ஜிய பாவனையில் இருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கிழக்கிலே இந்த போதைப் பொருள் என்றது
ஒரு பூஜ்ஜியத்தில் கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு வந்திருந்தது. அதுவும் விசேஷமாக தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலே இந்த போதைப்பொருள் பாவனை என்றது கிட்டத்தட்ட பூஜ்ஜியத்துக்கு இருந்தது. அந்தளவு தூரத்துக்கு அந்த நிர்வாகம் அங்கு தங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு விருப்பத்தின் அடிப்படையிலே இயங்கின காரணத்தினாலே அவர்கள் அந்தளவு தூரத்துக்கு இந்த போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய முன்னுரிமையை வழங்கி அதை சாதிச்சவை. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய கட்டுப்பாட்டுக்கு அப்பாற்பட்ட அரசாங்க கட்டுப்பாட்டு பிரதேசங்களிலும் கூட வடகிழக்கிலே அரசு கட்டுப்பாட்டு பிரதேசங்களை கூட போதைப்பொருள் அண்டைக்கு மிகவும் குறைந்த அளவுகளே பாவனை அந்த பிரச்சனை மிகவும் குறைஞ்ச அளவிலே இருந்த இரண்டால் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய ஆதிக்கம் அரசு கட்டுப்பாட்டு பிரதேசத்திலே இருந்தபடியினால் அந்த போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு பயம் இருந்தது. அந்தளவு தூரத்துக்கு அந்த மக்கள் மீது ஒரு விருப்பமும் பாசமும் கொண்ட ஒரு நிர்வாகம் இருக்கின்ற பொழுது தான் உண்மையிலே இவ்வகையான மோசமான சமூகத்தில் ஒரு புற்றுநோயாக கருதக்கூடிய இந்த பிரச்சனை தீர்க்கப்படலாம். ஆனால் யதார்த்தம் என்ன? இன்றைக்கு வடகிழக்கிலே இந்த போதைப் பொருளை பரப்புறதிலேயே இராணுவத்துக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. இந்த போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு 2015 மைத்ரிபால சிறிசேன ஜனாதிபதியின் தலைமையில் இவ்வகையான ஒரு போதைப் பொருளை ஒழிக்கிறதுக்குரிய ஒரு வேலை திட்டம் நடைபெற்ற பொழுது வடகிழக்கிலே அந்த வேலை திட்டத்தை அமுல்படுத்துவதற்கு அண்டையான் அரசாங்கம் விரும்பின ஒரு சில நாட்களுக்குள்ளே இராணுவம் அவர்களுக்கு புத்திமதி சொன்னது. இங்கு கவுண்டர் இன்சர்ஜென்சி தங்களுடைய வேலை திட்டத்தை முன்னெடுப்பதற்கு இதை முற்றுமுழுதாக ஒழிக்கிறதை தாங்கள் விரும்பவில்லை என்ற கருத்து சொல்லப்பட்டிருந்தது. 95ஆம் ஆண்டில் இருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ளே யாழ்ப்பாணம் சென்றதற்கு பிற்பாடுதான் உண்மையிலே போதைப் பொருள் பிரச்சனையை வளர தொடங்கினது. அதுவும் 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு இன்றைக்கு வடகிழக்கு மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற, குறிப்பாக வடமாகாணம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைக்கு போதைப் பொருள் வியாபாரத்தில் ஈடுபடுகின்றவர்கள் சமூகத்தாலே அடையாளப்படுத்தி அவர்களை துரத்தி அவர்களை பிடிக்கிறதுக்கு செல்கின்ற பொழுது அவர்கள் ஓடி ஒளிகிற இடம் இராணுவ முகாம்கள். இதுதான் இன்றைய நிலைமை. இன்றைக்கு போலீஸுக்கு போய் போலீஸுக்கு சென்று அங்கு வியாபாரம் செய்கிறவர்கள் தொடர்பாக அங்கே போய் முறைப்பாடு செய்தால் போலீஸ் அவ்வகையான முறைப்பாடுகளை பதிவு செய்யறதுக்கு மறுக்கிறார்கள். இதுதான் உண்மை. இந்த விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் நடைபெறுகின்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் வெளிப்படையாக பேசப்படுகின்ற ஒரு விடயம். ஆகவே ஒரு பற்று கொண்ட அந்த மக்கள் மீது பற்று கொண்ட ஒரு நிர்வாகம், ஒரு அரசாங்கம் இருந்தால் மட்டும்தான் இவ்வகையான மோசமான செயல்களை தடுக்கலாம். நீங்கள் இந்த போதைப் பொருளை பரப்பினது முதல் கட்டமாக இராணுவத்தை பயன்படுத்தி தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடைய புரட்சியை தோற்கடிப்பதற்காக நீங்கள் தொடங்கின ஒரு புற்றுநோய் இன்றைக்கு தெற்குக்கம் பரவி இருக்கின்றது. அதனாலே வியாபாரம் ஊடாக சம்பாதிக்கக்கூடியவர்களுக்கு கண் துறந்து இருக்கு. இன்றைக்கு தெற்குக்கு பரவி இருக்கு. இந்த இராணுவத்துடைய தொடர்புகளை நீங்கள் தெற்கில் பரவி இருக்கிற இந்த நிலையை நீங்கள் இராணுவத்துடைய தொடர்புகளை தேடி பாருங்கள், நிச்சயமாக இருக்கும். ஏனென்ற அந்த அளவு தூரத்துக்கு அவர்கள் ஊடாகத்தான் இது பரவது. இதுதான் உண்மை. ஆகவே தான் கௌரவ உறுப்பினர் அவர்களே, நாங்கள் ஒரு அரசியல் கட்சியாக இனப்பிரச்சனை தீர்வு தொடர்பாக பேசுகின்ற பொழுதெல்லாம் நாங்கள் சொல்வது போலீஸ் என்ற விடயம் மக்களுடைய பாதுகாப்பும் மக்களுடைய நலன்கள் சம்பந்தமாக தேவைப்படுகின்ற அந்த அதிகாரங்கள், விசேஷமாக போலீஸ் பாதுகாப்பு, மற்றது கல்வி, சுகாதாரம் போன்றவை ஒரு அடிப்படை தேவைப்பாடுகள், சமூகத்துக்கு மிகவும் தேவைப்படுகின்ற விடயங்கள் அந்த மக்களிடமே விட வேணும்.
அந்த மக்களிடமே விட்டால் மட்டும்தான் அதிலே ஈடுபடுகின்றவர்களுக்கு அந்த மக்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படும். ஆகவே அந்த காரியங்கள் சரியான வகையில் நடைபெறும். ஆனால் சம்பந்தப்படாதவர்கள் இன்றைக்கு வடகிழக்கோடு எந்த விதமான தொடர்பும் இல்லாத, மாறாக 30 வருஷமாக வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களை பலவீனப்படுத்துறதுக்கு செயல்பட்ட கட்டமைப்புகள் இன்றைக்கு அங்கு நிர்வாகம் செய்கின்ற பொழுது அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனையில் ஒரு நாளும் தீர்க்க முடியாதுதான் உண்மை. குற்றம் செய்தவரை கொல்ல வேண்டுமா என நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க கேள்வி எழுப்பியுள்ளார். எந்தவொரு நபரையும் கொலை செய்வதற்கு யாருக்கும் அதிகாரமில்லை என அன்று அன்றகுமார் திசாநாயக்க தெரிவித்த போதிலும் தற்போது அமைச்சர் ஆனந்த விஜயபால ஆற்றிய உரையானது பாதாள உலக குழுக்களுக்கு உற்சாகத்தை அளிப்பதாக அமைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். දේශපාලනේ මෙතුමාට තියෙන්නේ සභාපතිවරයෙක්. පක්ෂයකට අයත් සභාපතිවරයෙක්. ඒ මිනිස්සයා මැරුණා. ඔබතුමාලා දේශපාලන අමතක කරන්නකො ඔක්කොමලා. අපි ඔක්කොම දේශපාලන අමතක කරමුකෝ. කවුරු වැරදි ඔබතුමාලා JVP කර 88 89. ඒ කාලේ ඝාතනය. நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர் குற்றம் செய்தவர், அவரை கொலை செய்ய வேண்டும் என சொல்கிறீர்கள். அவர் ஒரு பிரதேச சபையின் தலைவர். தற்போது அனைவரும் அரசியலை ஒரு நிமிடம் மறந்துவிட்டு பாருங்கள். 88, 89 JVP கலவரத்தின் போது பல கொலைகள் இடம்பெற்றன. எனவே அப்போது இராணுவமோ போலீசாரோ அல்லது JVPயினரோ மக்களை கொன்றபோது நாங்கள் அது சரி என்று எங்காவது கூறியுள்ளோமா? நாட்டில் நீதியுள்ளது. போலீஸ் நீதிமன்றங்களூடாக சட்ட ரீதியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் சம்பந்தப்பட்டவர் எதிர்க்கட்சி என்றால் அவர்கள் பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடையவர் என்கின்றனர். அதுவே ஆளுங்கட்சி என்றால் முயல்குட்டி பூனைக்குட்டி என்கின்றனர். வீட்டு வாயிலுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தும் போது நீங்கள் சொல்வதில் அவர்கள் பாதாள உலக குழுவுடன் தொடர்புடையவர்கள் என்று, காணாமல் போன இருவர் கடற்கரையில் நடந்து செல்லும் போது அவர்கள் பாதாள உலக குழுவினர் என்று கூற மறுக்கிறீர்கள். உயிரிழந்த நபர் போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஒன்று எழுதியுள்ளார். நீங்கள் இது தொடர்பில் பொறுப்பேற்க வேண்டும். நீங்கள் வெறும் விஜயபால அல்ல, 22 மில்லியன் மக்களின் பாதுகாப்பு அமைச்சர். உயிரிழந்தவரின் வரலாறு முக்கியமில்லை. ஒருவர் உயிரிழந்துள்ளார். குறைந்தபட்சம் நீங்கள் ஒரு மாதமாவது காத்திருந்திருக்கலாம். வந்தவுடனேயே இவரை இல்லாமல் செய்து விட்டீர்கள். நீங்கள் நாட்டு மக்களுக்கு என்ன கூறினீர்கள்? இந்த நபர் மோசமானவர், இவரை கொன்றது சரி, ஏனையவர்களையும் கொள்ளுங்கள். 88, 89 காலப்பகுதியில் நீங்கள் எங்கு இருந்தீர்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த குரோதம் மீண்டும் வெளியே வருகிறது. அவ்வாறு இல்லையெனில் ஒரு அமைச்சராக உங்களால் அவ்வாறு கருத்து வெளியிட முடியாது. அமைச்சர் நலிந்த ஜெயதிச கடந்த முறையும் உங்களது கருத்தை திருத்தினார். நீதிமன்றத்துக்குள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட போது இவர் சொன்னார், ஆம், குற்றம் ஒன்று இடம்பெற்றுள்ளது, பாதுகாப்பு தொடர்பில் பிரச்சினை உள்ளது, நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம் என்று. ஆனால் நீங்கள் பாதுகாப்பு தொடர்பில் எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறீர்கள். ஆனால் கடந்த அரசாங்க ஆட்சி காலத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க என்ன சொன்னார் தெரியுமா? நடு வீதியில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்துகிறார்களே, இது என்ன நாடு என்று கேட்டார். உங்களது காலத்தில் இடம்பெறும் போது அதை சரிப்படுத்தி பேசுகிறீர்கள். இந்த கடிதத்தை நான் சபையில் சமர்ப்பிக்கிறேன். உங்களுக்கும் போலீஸ் மா அதிபருக்கும் எதிராக இது தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். දැනුවත් කරලා තියෙද්දි ඔබතුමාලා වාක්‍යයන් නලින් දැමතුමාගේ මම ඊයේ එකක උන්නේ ඔබතුමා මේ ලොකු සද්දයක් ඉදි ඔබතුමා කිව්වා අපි හොයලා බලලා කවුද කියලා කියනවා. හොයලා බලලා කවුද කියලා හරියන්නේ නැහැ. ඒව නෙමෙයි අපරාධ වලට දෙන උත්තර. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் நமது நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.